சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவளால அந்த பணக்கார வாழ்க்கைக்கு ஒத்து போகவே முடியல. அதனால அந்த பையனோட அம்மாவுக்கு இவள சுத்தமா பிடிக்கல. நாளுக்கு நாள் இது பெரிய விரிசலாகி ஒவ்வொரு நாளும் லதாவை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை. அம்மாவா இருக்க வேண்டிய மாமியாரே யமுனா மாறிட்டாங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் லதாவை பத்தி தப்பு தப்பா அவங்க பையன்கிட்ட சொல்லி 2 பேரையும் பிரிக்க பார்த்தாங்க. கடைசியில அம்மாவா பொண்டாட்டியான்னு வரும்போது தன்னை பெத்த அம்மா தானே முடிவு பண்ணி காதலையும் கட்னவளையும் தூக்கி எறிஞ்சிட்டு லதாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான். ஆண்டி இவ வாழ்க்கைதான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவ வாழ வட்டியா இருக்கிறதுனால இவ தங்கச்சிக்கு ஒரு வரனும் அமையல. நமக்கு கல்யாணமே ஆகாதான்னு கேக்கத்துல அவ தூக்கு போட்டு செத்துட்டா. ஆண்டி இவளுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவமானம் தாங்க முடியாம அவன் வீட்டு விட்டே ஓடி போயிட்டான். ஆண்டி பாவம் பைத்தியமா எங்க சுத்திக்கிட்டு இருக்கானே தெரியல. லதான நெஞ்சில பச்சை குத்தின பையன் இந்த பொண்ணை கைவிட்டுட்டான். கடைசியில புருஷன் கைவிட்டதுனால இப்போ கல்யாண பொண்ணு கைய பிடிச்சு மெஹந்தி போட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா கடவுளே நீதான் காப்பாத்தணும். இதோ இவ இருக்காளே லலிதா, இவளுக்கும் இவ புருஷனுக்கும் ஜாதகம் ஒத்து போகல. ஆண்டி அதையும் மீறி பாவம் அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சு மேரேஜ் பண்ணான். கடைசியில என்னாச்சு, கல்யாணம் ஆகி அடுத்த நாளே இவ புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஆண்டி இப்போ தனியாளா இருந்து கிடைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆண்டி அண்ணா 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 என்ன அண்ணா சொல்லு. யாருண்ணா இவ? பெரிய இவ மாதிரி நடு வீட்ல உட்கார்ந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்கா. எனக்கு அப்படியே வரும் ஆத்திரத்துக்கு அடிச்சு மண்டை உடைச்சிடலாம் போல இருக்கு. யார சொல்ற? அந்த தீபிகாவை தான். அவ அங்க உட்கார்ந்துட்டு என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? அக்காவும் மாமாவும் அவளை எங்க இருந்து தான் புடிச்சாங்களோ தெரியல. அவ கூட 2 அள்ள சண்டுங்க வர வந்திருக்கு. அவளுங்க சோக கதல இப்ப யாராவது கேட்டோமா? இவ எதுக்கு அம்மா முன்னாடி இதெல்லாம் பேசணும்? அவங்களே ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. இப்ப பாருங்க, அவ சொல்றத கேட்டு பேயர்ஜ மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அப்படி என்ன சொன்னா? அந்த பொண்ணு ஒரு ஏழையா பணக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலாம். கடைசியில டிவோர்ஸ் ஆயிடுச்சான். தங்கச்சி தூக்கு மாட்டிட்டாலும் தம்பி வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா. இதெல்லாம் ஏதோ கையில மிரட்டுற மாதிரியே இருக்குண்ணே. அவ சொல்றதெல்லாம் கேட்டா அம்மாக்கு என்னன்னு தோணும்? கையில் அக்காவுக்கு இப்படி நடந்துருமோன்னு பயம் வருமா இல்லையா? அவ நடத்த பேச்சு எதுவுமே சரியில்லைன்னு நான் கூட உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல. போட்டோ ஷூட் பண்ணும்போது முந்திரி கொட்டை மாதிரி அக்காக்கு போஸ் சொல்லி கொடுக்கறேன்னு மாமா கைய பிடிக்கிறதுன்னு ஓவரா கட்டி பிடிக்கிறதுன்னு எல்லாமே பண்ணானே. இப்போ மெஹந்தி வைக்கிறன்ற பேர்ல ஆயா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அப்படியே செம காண்டாவுதுன்னு. நீ போய் உன் ஸ்டைல்ல என்ன ஏதோ ஒரு வாங்குன வா. நல்ல காரியம் வச்சிருக்கிற இந்த வீட்ல இப்படி அபசகுரமா பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் டென்ஷன்ல ஏதாவது பேசி விட்டுருவேன். பாத்துக்கோ. இரு நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது ஆண்டி? என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். ஏய் போது நிறுத்து. என்னாச்சு? என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கதையில இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ? மூர்த்தி விடு. கையால் சுமாரு.
நல்ல காரியம் நடக்க போற வீட்டுல அபசகுணமா நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. டிவோர்ஸ் ஆன கதை, ஆக்சிடென்ட் ஆன கதைலாம் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? சூப்பர்ண்ணே, நல்லா கேளு. ஹேய், என்ன லுக்கு? என் அண்ணன் கேக்குறதுக்கு பதில சொல்லு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தங்கச்சியும் எழில் மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்ப எதுக்கு போட்டோ ஷூட்ல எழில் மாப்பிளைக்கு ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி ஓவரா டச் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இத பாரு, ஏதோ இந்த ஈவென்ட் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் கையில மாப்பிளையும் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஈவெண்ட்டை நல்லபடியா மேனேஜ் பண்ண பாரு. நீ அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன ஒரு மேரேஜ் நடக்க போற வீட்ல வந்து கண்ட கதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா? தான் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுமோன்னு என் அம்மாவுக்கு பயம் வருமா வராதா? சொல்லிட்டேன், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை மாத்திட்டு வேற ஈவென்ட் மேனேஜரை போட சொல்லிடுவேன். நான் அந்த சென்ஸ்ல பேசல. இத பாரு, நீ எந்த சென்ஸ்லயும் பேச வேண்டாம். நான் வேணா கிளம்புறேன். நீங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கோங்க. அப்பையோ உன்னை நான் கிளம்ப சொல்ல, இந்த மாதிரி பேசாதன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேன் ஆண்டி. முதல்ல ஐயோ கிளம்பு. இருமா. இரு அவர் ஏதோ பேசிட்டாரு, நீயும் கிளம்புறேன்னு சொல்ற. நீயும் கொஞ்சம் எதா இருந்தாலும் நல்ல விதமா பேசுமா. நீ சொன்னதை கேட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல. போதுமா? அ, இல்லம்மா, நீ யதார்த்தமா பேசுறேன்னு சொல்லிட்டு கண்டது கடதையெல்லாம் பேசிட்டு இருக்க, தெரியுதா உனக்கு? சரி நீ விடுமா. ஏங்க, நீங்களாவது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல. அண்ணி, கோவப்படாத, உட்காரு. உட்காருமா, உட்காரு. நீ சொல்றேன்ல, மெஹந்தி போடுமா. உட்காரு. சரிங்கம்மா. நீ போட்டு விடுமா. போடு. என்னங்க? கை காட்டுங்க. ஹே மூர்த்தி, என்னைய ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற. இப்ப பாரு, நீங்க எல்லாரும் ஹர்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதா? ஹேய், இது சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்கு டிசைன். ஆமா. அக்கா அந்த கை காட்டு. ஆ, இத நல்லா பாரு. காஞ்சிருச்சுன்னு நினைக்கிற கையல். ஆமா. கழுவிடலாம். இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணி, நான் அங்கேயே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இல்ல நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி.